ஹலோ வீவர்ஸ், 60 வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான, மீண்டும் நம்ம தேடினா கூட கிடைக்காத ஒரு அற்புதமான தை அமாவாசையானது வந்துள்ளது. இந்த ஒரு அருமையான அற்புதமான நாள்ல நாளைய நாள் இரவு முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்களுக்காக நாம ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். காரணம் என்னன்னா, புரட்டாசி அமாவாசை அன்று யமலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் வந்தாங்க. அதாவது நம்மளை பார்ப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பூலோகத்திற்கு வந்திருந்தாங்க. அப்படி பூலோகத்துக்கு வந்த நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா யமலோகத்திற்கு செல்ல போகிறார்கள். அதாவது இந்த தை அமாவாசை நாளில் தான் யமலோகத்திற்கு மீண்டும் செல்வார்கள். ஸோ அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு நம்ம வெளிச்சத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய வகையில் தான் நாம் ஒரு தீபத்தை பார்த்தீங்கன்னா நாளைய நாள் இரவு நேரத்தில் ஏற்றி வைக்க வேண்டும். மேலும் இந்த தீபமானது எப்போதும் போல இல்லாமல் சற்று வித்தியாசமான முறையில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நிலைவாசப்படியில் ஒரு சில பொருட்களை நம்ம வைத்துட்டு வரணுங்க. இதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் நாளைய நாள் எந்த நேரத்தில் அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும், எந்த பொருட்களை நம்ம நிலைவாசப்படியில் வைக்கணும், அது மட்டும் கிடையாதுங்க. நாளைய தினத்தில் 3 தானங்களை நம்ம கொடுத்துட்டு வரணுங்க. இந்த 3 தானங்களை மட்டும் நீங்கள் மிக சரியாக கொடுத்துட்டாவே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் தலைமுறையாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே உடனடியாக நீங்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா ஒரு சிலருடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாழையாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோயானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களோ இல்லைனா ஆண்களோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆயுள் பலத்தோடு வாழாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. நாம் கூட கேள்விப்பட்டு இருப்போம், இவங்க குடும்பத்தில் ஆண் ராசியே இல்லை, அதாவது ஆண் ரொம்ப நாளைக்கு நிலைத்து வாழ மாட்டாங்க. அதே போல் இவங்க குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப நாளைக்கு நிலைத்து வாழ மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சின்ன விஷயங்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இன்னும் ஒரு சிலருடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு திருமணத்தில் தடைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஒரு சிலருக்கு திருமணமே நடக்காமல் ரொம்ப நாள் ஆகியும் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு திருமணம் நடந்தாலுமே அந்த திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டு 2வது திருமணம் மட்டும்தான் அவங்களுக்கு சாதகமான முறையில் நல்லபடியாக இருக்கும்படியாக அமையுங்க. முதல் திருமணத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதிலையும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமமானது இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அப்படியே குழந்தைகள் பிறந்தாலுமே அந்த குழந்தைகளுக்கு சின்ன பாதிப்புகள், சின்ன ஊனம் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்குங்க. இப்படி ஒரு சில பிரச்சனைகளானது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாழையாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னா பித்ரு தோஷம் தாங்க. அதாவது நாம் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்து கொள்ளாமல் இருப்பதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடியது தான் இந்த பித்ரு தோஷம். ஸோ அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாள் தான் அது இந்த அமாவாசை நாள் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அமாவாசை தான் 60 வருஷத்துக்கு அப்புறமேட்டு நாளைய தினத்தில் வர உள்ளது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம 3 தானங்களை செய்துட்டு வரும்போது நமக்கு எப்பேற்பட்ட பித்ரு தோஷங்கள் இருந்தாலுமே அது உடனடியாக நீங்க ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப முன்னேற்றம் கிடைக்காமல் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நாளைய தினத்தில் இந்த 3 தானத்தை கட்டாயமாக கொடுத்துருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னாள் தலைமுறையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக யாராவது இறந்து போயிருப்பாங்க. அவங்கள மனதார நினைச்சுக்கிட்டு அவங்க மீண்டும் அந்த யமலோகத்திற்கு போவதற்காக அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க போகிறோம். இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9/2/2024 நாளைய நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதுவும் பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தன்று இந்த தை இறுதி வெள்ளிக்கிழமை அன்று தை மாதத்துடைய அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த 2024 விகாரி வருடங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பான வருடத்தில் இந்த தை அமாவாசை வந்திருக்குங்க. மீண்டும் இதே வருடத்தில் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 60 வருடங்கள் காத்திருக்கணுங்க. ஸோ அதனால்
அதனால தான் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மிக அபூர்வமான தை அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாளைய நாள் இரவு சரியாக ஒரு 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் தான் நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெயும் பஞ்சு திரியையும் போட்டு தீபத்தை ஏற்றிடுங்க. இந்த அகல் விளக்கை மீண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தவித மற்ற தெய்வங்களுக்கு உரிய பூஜையின் போது இந்த விளக்கை பயன்படுத்த வேண்டாங்க. இந்த விளக்கை எப்போதுமே அமாவாசை நாட்களில் மட்டும் பயன்படுத்துவது ரொம்பவே உத்தமங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுத்துடுங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பையும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மிளகையும் சேர்த்து உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் வச்சுடுங்க. இது உங்களுடைய கண் திருஷ்டிகள் அனைத்தையும் போக்கிவிடுங்க. இப்படி வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று இந்த 2 பொருட்களையும் எடுத்து கீழே போட்டுடுங்க. அதாவது உங்கள் வீட்டுடைய மூளையில் பார்த்தீங்கன்னா யாருடைய காலும் படாத வகையில் கீழே போட்டுடுங்க. இதன் மூலமாக கண் திருஷ்டிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க. அதனை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 3 விஷயங்களை நாளைய தினத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது 3 தானம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நீங்கள் வடித்த சாதத்தை சுடு சாதத்தை எடுத்து அதோடு சிறிது அதாவது கருப்பு எல்லையும் கலந்து அந்த சாதத்தை காகத்துக்கு நீங்கள் வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுக்கே நீங்கள் வந்து சாதம் போட்ட அளவுக்கு உங்களுக்கு புண்ணியத்தை கொடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை எச்சுப்படாமல் ஃபஸ்ட்டு காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு நீங்கள் கோதுமை தவிடு இல்லைனா அகத்திக்கீரை போன்ற பொருட்களை பார்த்தீங்கன்னா பசு மாட்டிற்கு கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. பசு மாட்டில் அத்தனை விதமான தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நீங்கள் பசு மாட்டை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக அத்தனை தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா பொரிய நாம உணவாக கொடுக்கணுங்க. இந்த 3 தானத்தை நீங்கள் நாளைய தினத்தில் மட்டும் சரியாக செஞ்சுட்டா போதுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷமானது நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. மேலும் பித்ரு தோஷம் இருப்பதற்கான அறிகுறிகள் உங்களுடைய வீடுகளில் இருக்குதா அப்படிங்கிறதையும், அதாவது நான் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது போன்ற பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் இந்த பூஜையை முழு மனதோடு செஞ்சு பாருங்க. அதன் பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு தை அமாவாசைனால தவற வச்சாதீங்க. மேலும் தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுடைய சாபத்தை போக்கிக் கொள்வதற்கான மிக முக்கியமான நாளாகுங்க. பொதுவாகவே அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண்பதற்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அது அவர்களுக்கு ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துதுங்க. இதுதான் நமக்கு பிற்காலத்தில் பித்ரு தோஷமாகவும் பித்ரு சாபமாகவும் பார்த்தீங்கன்னா மாறிவிடுது. எனவே தான் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போவது, குழந்தை பாக்கியம் தள்ளி போவது, பல நாட்களாக தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதியின்மை போன்ற பல பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதுவரைக்கும் நாம அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட மறந்து இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த தை அமாவாசை அன்று, அதாவது நாளைய தினத்தில் மறக்காம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் இட்டு அவர்களை நினைத்து தானம் செய்துட்டு வருவதால இதுவரை நமக்கு ஏற்பட்டு இருந்த பித்ரு தோஷம் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். நம்முடைய முன்னோர்களுடைய மனமானது மகிழ்ந்து ஆசி வழங்குவதால நம்முடைய பித்ரு தோஷம் நீங்குவதுடன் ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானமானது பலப்படுங்க. பாக்கியஸ்தானம் பலப்பட்டால் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகங்க. மேலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய அமாவாசை நாட்களில் நாம் அளிக்கக்கூடிய தானங்கள் படையல்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகங்க. அதனால தான் இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற தான தர்மங்களுக்கு மிக மிக முக்கியமானதாகவும் பல மடங்கு அதீத பலன்களும் கொண்டது. இந்த நாளில்
நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த குறிப்பிட்ட 3 தானத்தை கொடுத்துடுங்க. ஃபர்ஸ்ட் காகத்துக்கு கொடுக்கணும், அடுத்தது பசுவிற்கு கொடுக்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு நம்ம உணவளிக்க வேண்டும். இந்த 3 தானத்தை செஞ்சுட்டா போதுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் பித்ரு தோஷம் நீங்குவதையும் நீங்க உணரலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.